ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாராவை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட டேப் எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஹீரோவும் தம்பியும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு கட் பண்ணால் நம்ம ஹீரோ பதறி போய் கண்ணை திறக்கிறான். பார்த்தா இது நம்ம ஹீரோவுக்கு வந்த கனவு. உடனே நம்ம ஹீரோ ஏன் எனக்கு இந்த கனவு வருதுன்னு யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு டேப்புன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஓ, அந்த டேப் வந்து ஒருவேளை பேஸ்மெண்ட்ல இருக்குமோ அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போய் சீக்ரெட் ரூமை பார்க்குறான். பார்த்தா கதை வந்து ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா எந்த ஒரு போட்டோவும் இல்ல, டேப்புமே இல்ல. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காக்கி இங்க வந்து யார் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோட சீக்ரெட் ரூம்ல இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போனது அந்த கிரிமினல் தான். அதான் நடுவிரல் இல்லாதவன். அவன் அதை எடுத்துட்டு போய் அந்த பட்டர்ஃபிளை வாட்ச் போட்டவன் கிட்ட கொடுக்குறான். அவன் அந்த டேப்பை போட்டு பார்க்கறான். உடனே வாட்ச் போட்டவன் கிரிமினல் கிட்ட நீ போய் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு அதை கேட்ட கிரிமினலும் சரின்னு சொல்லிட்டு போக உடனே இவன் இங்க இந்த டேப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறான். அந்த டேப்ல என்ன இருக்குன்ற மாதிரி இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அதுல கேர்ள் ஃப்ரெண்டை ட்ரெஸ்ஸை கலத்த சொல்றது கிளாரா தான். உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் பயந்து போய் கலத்துறாங்க. ஆனா டக்குன்னு இல்ல நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்ட கிளாரா வந்து ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு அழுதுகிட்டே என்னால முடியாது அப்படின்னு பட்டனை போடுறாங்க. அதை பார்த்த கிளாரா உன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆன உடனேயே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் நீ என்ன சொன்ன, டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்ன. ஆனா இப்போ உன்னை டாக்டருக்கு படிக்க வச்ச ஹீரோடைய அம்மாவும் ஜெயில இருக்கிறாங்க. அதனால நீ இனிமேல் எப்படி டாக்டருக்கு படிக்க போற? உனக்கு யார் இனிமேல் ஃபீஸ் கட்டுவா? உனக்கு பணம் தரேன், நான் சொல்றதை மட்டும் பண்ணியனா, இல்லனா நீ என்னுடைய பார்ல தான் கிச்சன்ல வேலை பார்க்கணும், பண்றியா என்ன அப்படின்னு கேட்டதுமே கேர்ள் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே இல்ல நான் டாக்டருக்கு படிக்கணும், அதனால நீ சொல்றத நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கிளாரா வந்து சூப்பர் அப்படின்னு டேப்பை வந்து ஆன் பண்றாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்டும் அழுதுகிட்டே ட்ரெஸ்ஸை கலட்ட. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அப்போ ஒரு லேடியை கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு லேடியை தொட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ஒருத்தன் வந்து கத்தியை காமிச்சு ட்ரை பண்ணியிருக்கான் போல. அப்ப இந்த பொண்ணுக்கு கத்தி பட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகி அங்கே நின்றுறாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து ஏன் இங்கே நிற்கிறீங்க, வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கையில் அந்த லேடியோட ரத்தம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து பயந்து போய் அழுதுகிட்டே அந்த ரத்தத்தை கழுவிட்டு வெளியில் ஓடிடுறா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோ பார்த்துட்டு என்ன பார்க்கையா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சந்தோஷமா கேட்கும்போது என்னுடைய பேஸ்மெண்ட் ரூமுக்கு நீ போனியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுமே இல்லை என்னாச்சு ஏதாவது காணுமா என்ன அப்படின்னு பதறி போய் கேட்கும்போது அதை பார்த்த ஹீரோ அப்படின்னா இவ கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோ உனக்கு டேப் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டதுமே கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாக் ஆகி உனக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ இல்ல என்னுடைய கனவுல அந்த டேப் வந்துச்சு அதான் கேட்டேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் என்கிட்ட எந்த ஒரு டேப்பும் இல்ல உண்மைக்குமே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா அப்ப அந்த டேப் அவன் கிட்ட போயிட்டு போல அப்படின்னு பயப்படுறா. அப்படியே ஹீரோ வந்து டெலிபோர்ட் மூலமா திரும்ப பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ரூமை பார்த்துட்டு இந்த ரூம்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் வரலன்னா அப்ப வேற யார் வந்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் ஞாபகம் வருது அன்னைக்கு ஹீரோ இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஒருத்தன் வந்து கண்ணை கட் பண்ண வந்திருப்பானே அவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டான். அப்படியே சீன் கட் பண்ணா சீனியர் ஆஃபீஸர் ஃப்ரீசர் லேடியோடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் அந்த பம்ப்கின் சிங்கர் கார்டை காமிச்சு இது உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது உடனே இந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த கார்டை பார்த்துட்டு இது என்னுடைய பிசினஸ் கார்டு ஆச்சு, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த டிராயிங் வரைஞ்சா, இதை பத்தி தான் கமிஷனரும் கேட்டு விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னதும் அதை கேட்டதுமே சீனியர் ஆஃபீஸர் ஃப்ரீசர் லேடி சின்ன வயசு போட்டோவை காமிச்சு இது யாரு அப்படின்னு கேட்டதுமே உடனே பாய் ஃப்ரெண்ட் இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட சின்ன வயசு போட்டோ அப்படின்னதுமே அதை கேட்டதுமே சீனியர் ஆஃபீஸர் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து முஜின்ல இருந்தாலா என்ன அப்படின்னதுமே இந்த பாய் ஃப்ரெண்ட் ஆமான்னு சொல்லி அழுகிறான். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீனியர் ஆஃபீஸர் கூட ஒர்க் பண்ற ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ்ல ஒருத்தன் ஃப்ரீசர் லேடியோடைய கால் ஹிஸ்டரி எடுத்து அந்த கிரிமினலுக்கு அனுப்பிட்டு அவனுக்கு கால் பண்ணி உனக்கு அனுப்பி இருக்கிறேன் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ அது எல்லாத்தையுமே சீனியர் ஆஃபீஸருடைய டீம் மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்டு இது எங்க கேஸ் ஆச்சு, ஏன் இவன் இதை பத்தி பேசுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு பாக்குறாங்க. இந்த பக்கம் கிரிமினல் என்ன பண்றான்னா அந்த கால் ஹிஸ்டரியை பார்த்துட்டு அந்த கால் ஹிஸ்டரியில கேர்ள் ஃப்ரெண்டோடைய நேம் இருக்கிறத பார்த்து இவன் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு யோசிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்து ரீப்பர்ஸ் வந்துடுறாங்க. உடனே ஹீரோ எனக்கு கனவுல ஹீரோடைய சின்ன வயசு ஞாபகம் வருது அப்படின்னதுமே ஓ நீ ஹீரோடைய பாடியில இருக்கிறல்ல அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமனை மாறிட்டு இருக்கிற போல, அதனால உனக்கு சைடு எஃபெக்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிபோர்ட் ஆக முடியாம கூட போகலாம், அதனால நீ சீக்கிரமா லோவர் கிளாஸ் ரீப்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் ஹியூமனா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷமா ஹீரோக்கு ஹாய் சொல்ல அதை பார்த்த ஹீரோ வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீக்கிரமா ஹியூமனா மாறுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் மூலமா அந்த ரீப்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே ஹீரோயின் ஹாப்பியா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர அப்போ தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழ போக இதை பார்த்த நம்ம ஹீரோயினை பிடிக்காம தள்ளி போறான். உடனே ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. நீ இனிமே சாகல தானே எந்திரிச்சு வா அப்படின்னதுமே கேட்ட ஹீரோயினுக்கு உனக்கு மெமரி
மெமரி லாஸ் ஆனதுலேருந்து உனக்கு மனசாட்சியும் லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு திட்டினதுமே சரி என்ன பிடிச்சாவது எந்திரி அப்படின்னதுமே அதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோடைய கையை பிடிச்சு எந்திரிக்க போக ஹீரோ வந்து கையை தட்டி விட்டுட்டு என்னுடைய கையை பிடிச்சு எந்திரிக்காத என்னுடைய கோட்டை பிடிச்சு எந்திரி அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் கோவமா சரி அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை பிடிச்சு எந்திரிக்கிறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு மார்க்கெட் போறாங்க. அங்க பிளாக்கோடைய ரீப்பர் பார்ட்னர் அதாவது லோவர் கிளாஸ் ரீப்பரோடைய அம்மாவை ஹீரோ காமிச்சு இவங்க கிட்ட யாரு பேச வராங்களோ அவங்க பாடிக்குள்ள ஷேடோ தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ஆமா இந்த மாதிரிலாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்னதும் அதுவா அந்த ஃப்ரீசர் லேடியோடைய கொலை கேஸ் வந்து பொய்ன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினும் சரி ஓகேன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு ஸ்கூட்டர்ல வந்து அந்த அம்மாவுடைய கடையில ஏதோ வாங்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோனுடைய பாடியில ஷேடோ தெரியுதான்னு பார்த்து சொல்லுன்ற மாதிரி கோவமா சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும் அந்த ஹெல்மெட் மேன் பின்னாடி பார்த்தா ஷேடோ தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்ட ஹீரோ அப்போ போய் முன்னாடி பாரு அப்படின்னு தள்ளி விடுறான். உடனே ஹீரோயின் கோவமா போய் ஷேடோ இருக்குதான்னு பாக்குறாங்க. அப்போ அந்த ஹெல்மெட் பாடிக்குள்ள ஷேடோ தெரியுது. அதை பார்த்த ஹீரோயின் ஷாக்காக்கி ஹீரோ கூப்பிட உடனே ஹீரோ ஃபாஸ்டா வந்து அந்த ஹெல்மெட் மேனை பிடிக்க போறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹெல்மெட் மேன் வந்து போயிட்டான். உடனே ரெண்டு பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்போ ஹீரோயின் ரவுடி கேங்ஸோடைய திங்ஸை தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க. பின்னாடி ஓடி வர்ற ஹீரோ ஹீரோயினை தூக்கி விடுவான்னு பார்த்தா ஆனா ஹீரோயினுடைய கையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அடா பாவி அப்படின்னு சாக்காக அந்த ரவுடி கேங்கும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தானே அன்னைக்கு எங்களை அடிச்சவன் அப்படின்னு கோவமா ஹீரோ அடிக்க போறாங்க. உடனே ஹீரோ லோவர் ரீப்பரை மிஸ் பண்ணிட்டோமேனு சம டென்ஷன்ல அந்த ரவுடி கேங்க போட்டு அந்த அடி அடிச்சுட்டு அடுத்தது லோவர் ரீப்பரை தேடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹெல்மெட் போட்டவன் போயிட்டான் போல. உடனே ஹீரோயின் கிட்ட அவனுடைய பாடியில ஷேடோ இருந்துச்சா என்ன உண்மைக்குமே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அவனுடைய ஃபேஸை பார்த்தியா அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டதுமே இல்லையே நான் பார்க்கலையே அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான் அதனால ஃபேஸை வந்து ஒழுங்கா பார்க்க முடியலன்ற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே கோவம் வருது. அவன் தப்பிச்சிட்டான் போ அப்படின்னு ரீப்பர் அம்மா கிட்ட வந்து அவன் யாருன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவன் என்னுடைய இறந்து போன மகனுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னதுமே அதை கேட்ட நம்ம ஹீரோ அவனுடைய நேம் அவனுடைய ஏஜ் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய பேர் தெரியாது ஆனா அவனுக்கு ஒரு 40 வயசு இருக்கும் அப்படின்னதுமே அதை கேட்டு நம்ம ஹீரோ கோவமா இனிமேல் அவன் இங்க வந்தா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு போறான். அதை பார்த்த ஹீரோயின் ஆமா இங்க என்னதான் நடக்குது எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ற அப்படின்னதுமே உடனே நம்ம ஹீரோ கோவமா அது டிடெக்டிவோடைய டாப் சீக்ரெட் அது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது உனக்கு யாரு மேல ஷேடோ தெரியுதோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு சரியா அதுதான் அவன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு சமக்கம் வருது. தலையில அடிப்பட்டதுல இருந்து இவனுக்கு ஏதோ சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சுரா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஃபாஸ்டா ஹீரோ கூட போக அடுத்ததான் நம்ம ஹீரோ ரீப்பர்ஸோடைய தங்கச்சியை பார்க்க போறான். அங்க ரீப்பர் தங்கச்சி ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள நம்ம ஹீரோ போய் அந்த ஹெல்மெட் போட்டவன் இருக்கிறானான்னு பாக்குறான். அப்போ ஒரு டேபிள் ஒருத்தன் பக்கத்துல ஹெல்மெட்டை வச்சுட்டு ரீப்பரோடைய சிஸ்டரை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் தான் அந்த ஹெல்மெட் போட்டவனா இவனுடைய உடம்புக்குள்ள தான் லோவர் ரீப்பர் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டுலேயே முகத்தை அமைக்கி நீ இந்த உடம்புக்குள்ள தானே இருக்கிற ஒழுங்கா வெளியில வந்துரு அப்படின்னு எழுத்துட்டு போறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இவனுடைய உடம்புக்குள்ள ஷேடோலாம் தெரியல அது மட்டும் இல்லாம இது அந்த ஹெல்மெட் கிடையாது அப்படின்னதுமே இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக்காகிறான். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க கிட்ட சாரி கூட கேட்காம அங்கிருந்து கிளம்ப இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக அந்த பர்சன் கிட்ட சாரி கேட்டுட்டு முகத்தை துடைக்க டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரீப்பர் சிஸ்டரை பார்த்துட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயினும் இவனுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ நீ இங்க யாரு மேல ஷேடோ இருக்குதான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் இங்க யாரு மேலேயும் ஷேடோ இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஊட்ட போக எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னதுமே ஃபுட்டு டேஸ்டா இருக்குது நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு ருசிச்சு சாப்பிட நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டே இருக்கேன். அப்போ ஹீரோயின் வாய் வெளியெல்லாம் ஃபுட்டா இருக்குது அதை பார்த்துட்டு தொடச்சி விட்டுட்டு அதே டிஷ்யூ பேப்பரை துடைக்க போறான். ஆனா துடைக்காம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த ஃபுட்டை சாப்பிட அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை ரீப்பரோடைய சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பர் லவ் ஜோடிப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ ரீப்பர் சிஸ்டர் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஹெல்மெட் போட்டு வந்த ஸ்கூட்டர் மேன் என் அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் அவன் தான் இப்போ பணம் தந்தான்ற மாதிரி சொல்லிட்டு டிவியை பார்க்க அப்போ அந்த டிவியில் ஹீரோயினுடைய ஃபேவரட் ஆக்டர் மூவி போடுறாங்க. அதை பார்த்த சிஸ்டர் இவனால தான் என்னுடைய அண்ணன் இறந்தான் என்னுடைய அண்ணன் கண்டிப்பா ஆவியா வந்து இவனை ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ லோவர் ரீப்பர் சாகும்போது உன்னால தான் நான் சாக போறேன் கண்டிப்பா நான் செத்து ஆவியா வந்து உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு அந்த ஆக்டரோடைய போஸ்ட்டை பார்த்து சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணியிருந்திருப்பான் போல. அதையும் பிளாக் வந்து கேட்டிருந்திருப்பான். இதை யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ டிவியில் ஆக்டரை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா அந்த ஆக்டர் வீட்டு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்லாம் ஆக்டரை பார்க்கணும்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹெல்மெட் மேன் வந்து அந்த ஆக்டருடைய போஸ்ட் பாக்ஸ் லெட்டர்ல ஒன்று போட்டுட்டு போறான். அந்த லெட்டரை வந்து மேனேஜர் ஆக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த ஆக்டர் அந்த லெட்டர்ல பிளட் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அதை ஓபன் பண்ணி பார்க்க அந்த லெட்டர்ல என்ன இருக்குதுன்னா நீ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்க. அதை பார்த்து இந்த ஆக்டர் வந்து ஷாக் ஆக அப்போ நம்ம ஹீரோ ஆக்டரை மீட் பண்ணி உங்களுக்கு சுத்தி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டதுமே உடனே மேனேஜரும் ஆமான்னு சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ள ஆக்டர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை
எனக்கு ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டான். உடனே மேனேஜர் அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறான். உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு இது யார் தந்தது அப்படின்னு கேட்கும்போது தெரியாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஆக்டரும் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்க ஆக்டர் ஒரு நாள் ஹோட்டல்ல நல்ல ட்ரங்க்ஸோட இருக்கிறான். அப்போ ஹீரோ ஒரு டாக்குமெண்டோட ஆக்டரை பார்க்க போயிருந்திருப்பான். அப்போ ஆக்டர் என்ன சொல்லியிருந்திருப்பானா, என்னால முடியல, ப்ளீஸ் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்ட ஹீரோ வந்து டாக்குமெண்ட்டை டஸ்ட்பின்ல போட்டுட்டு அமைதியா போயிருந்திருப்பான். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா அதை யோசிச்சுட்டு இந்த ஆக்டர் வந்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம போனா, ஆனா இப்போ வந்து நல்லவ மாதிரி பேசுறானே, யார் இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோக்காக ஆக்டர் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த லெட்டரை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, ஆக்டர் உயிருக்கு இந்த ஹெல்மெட் மேனால ஆபத்து இருக்குது, அதனால நீ எப்போதுமே ஆக்டரை ஃபாலோ பண்ணிட்டே இரு, யார் மேலேயும் ஏதாவது ஒரு ஷேடோ தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டை காமிச்சா அந்த டேப்பை பத்தி யோசிச்சுட்டு, அந்த டேப்பை கண்டிப்பா அந்த ஃப்ரீசர் லேடியை கொன்னவன் தான் எடுத்திருப்பான், அதனால இந்த டேப்பை பார்த்து கண்டிப்பா என்னையும் தேடி வருவாங்க, அதனால இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, வேற ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெசிக்னேஷன் லெட்டரை வச்சுட்டு ஹீரோ கூட எடுத்த போட்டோவை பார்த்துட்டு கவலையா கிளம்புறாங்க. அப்போ அந்த கிரிமினல் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி உண்மைக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான். ஸோ இந்த கிரிமினல் கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் பயந்து கத்தி எடுத்து லிஃப்ட்டுக்குள்ள போக, அப்போ அந்த கிரிமினலும் உள்ள லிஃப்ட்டுக்குள்ள வர பாக்குறான். இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ கையில உள்ள நைஃபை வச்சு வரலையா குத்திட, இருந்தாலும் வலிக்காம திமுறா கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி நிக்கிறான். அப்போ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்டும் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி எப்படியோ ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு கிரிமினல் எதுவுமே பண்ண முடியாம கோமா அவனுடைய கிளவுஸை ரிமூவ் பண்றான். பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் கிரிமினலோடைய நடு விரல்ல தான் குத்தி இருந்திருப்பாங்க. அவனுக்கு தான் அது கிடையாது இல்லையா, ஸோ எந்த ஒரு வழியும் இல்லாம மாதிரி இருந்திருப்பான். அதனால தான் அப்படியே கட் பண்ணா சீனியர் ஆஃபீஸர் அந்த பம்கின் சிங்கர் கார்டு, அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ், கமிஷனருடைய டைரி அப்படின்னு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல அந்த ஃப்ரீசர் லேடி 13 வயசுல அந்த பம்கின் சிங்கர் பார்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அப்போ இந்த பொண்ணு ப்ராஸ்டிடியூஷன்ல இருந்திருக்கிறா. அப்போதான் இந்த பட்டர்ஃப்ளை வாட்ச்காரன் பேசிட்டு இருந்திருக்கிறான். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வாட்ச்காரன் யாருன்ற மாதிரி கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்குது. அதை பத்தி சொல்லதான் என்கிட்ட வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்போ ஆஃபீஸர் ஃபாஸ்டா வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட ஃபுட்டேஜ் வந்து நல்லா பாருங்க அப்படின்னு காட்டேன். அதுல அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச்காரன் கிட்ட அந்த கிரிமினல் பேசிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த நடுவிரல் இல்லாதவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், அதுவும் இந்த பட்டர்ஃப்ளை வாட்ச்காரனுக்காக தான். ஸோ இது தெரிஞ்சதுமே கேப்டன் கிட்ட போய் சொல்றாங்க. அதை கேட்ட கேப்டனும் இந்த சின்ன வயசுல ப்ராஸ்டிடியூஷன் பண்ண வச்சது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர், அது அந்த பார் ஓனராக தான் இருக்கும், அதை பத்தின டீட்டெயில்ஸை நான் மூஜின் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டிருக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஆஃபீஸர் அவசரமா பாத்ரூம் போறான். அப்போ வெளியில இவங்க பேசின எல்லாத்தையுமே ஆப்போசிட் டீம் லீடர் ஸ்பை வந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் வில்லனுக்கு வேலை பார்க்கறான் இல்லையா, இதை வந்து ஆஃபீஸரும் கவனிச்சிட்றாங்க. உடனே அவன் பிரிண்ட் எடுக்க வந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. அப்போ அந்த மூஜின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிப்போர்ட் வருது. அது சீனியர் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா இன்சூரன்ஸ் காரனை காமிக்கிறாங்க. அவனுடைய அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ யாரோ இன்சூரன்ஸ் காரனுக்கு கால் பண்ணி கமிஷனர் இறந்துட்டாங்க அப்படின்னதுமே அதை கேட்ட இந்த இன்சூரன்ஸ்காரன் சாக்காகி கிளம்ப, கொஞ்ச நேரத்தில் அண்ணக்காரன் வந்து அப்பா கிட்ட உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கமிஷனர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னதுமே அதை கேட்டதுமே அப்பாவுக்கும் ஷாக்காகி மூச்சு விட கஷ்டப்படுறாரு. அப்படியே கட் பண்ண ஆக்டர் வந்து ஷோக்கு கிளம்ப, உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ அங்க இந்த ஆக்டருக்கு மேக்கப் போடுறதுக்கு இருப்பாங்கல்ல, அதுல ஒரு லேடி இந்த ஆக்டருக்கு கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போக ஆக்டர் வந்து கோவமா தள்ளி விட்டுறான். உடனே மேக்கப் லேடி என்ன பண்றான்னா ஆக்டருக்கு ஒரு ரூம் கீயை கொடுத்து நீ ஷோ முடிஞ்சதும் இந்த ரூமுக்கு வா அப்படின்னு தான் அதை வாங்கி ஆக்டர் என்ன பண்றான்னா இன்னொரு லேடி கிட்ட கொடுத்து இந்த ரூமுக்கு வான்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட மேக்கப் லேடி கோவமா வெளியில போக, அப்ப நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் அங்க வந்து யார் மேல ஷேடோ தெரியுதான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோவை இந்த ஆக்டர் பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு கோவமா கேட்கும்போது உடனே மேனேஜர் அவங்க உங்க சேஃப்டிக்காக தான் அப்படின்னு அதை கேட்ட ஆக்டர் கோவமா போறான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட யார் மேலேயாவது ஷேடோ இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயினும் இங்க யார் மேலேயும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு வெளியில வந்து யார் மேல ஷேடோ இருக்குதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் டைரக்டர் ஆக்டர் கிட்ட வந்து கோவமா நீ திரும்பியும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்டு கோவமான ஆக்டர் அங்கிருந்து போயிட்டான். அப்ப கொஞ்ச நேரத்துல மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து ஆக்டரை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு பயந்துகிட்டே சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் என்னது என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் காணோமா, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீங்க அந்த பக்கமா போய் தேடுங்க அப்படின்னு ஹீரோக்கு ஆர்டர் போட்டு தேட போக, இதை பார்த்து ஹீரோ இவ அதுக்கு நமக்கு ஆர்டர் போட்டு போறா அப்படின்னு கோவமா இவனும் இன்னொரு பக்கம் ஆக்டரை தேடி போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஆக்டரை தேடி போறான். அப்போ மென்டல் வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஹீரோயின் இங்க ஆக்டர் வந்தாங்களான்னு டச் பண்ணி கேட்கறா. அப்ப 10 மணிக்கு இங்க ரத்த கரையா இருக்கிற மாதிரி அவளுக்கு விசனம் வந்துட்டு போகுது. அதை பார்த்த ஹீரோயின் இங்க நிக்காதீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா டெரஸ்க்கு போறா. அங்க ஒரு லேடி நிறைய பேப்பரை தூக்கி கீழே வீசிட்டு அழுதுகிட்டே சூசைட் பண்ண போறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வேண்டான்ற மாதிரி அவளை காப்பாத்த போக, ஆனா அதுக்குள்ள அந்த லேடி வந்து குதிச்சிட்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து கண்ணை மூடி உட்கார்ந்துட்றா. ஆனா டக்குன்னு பார்த்தா ஆக்டர் அந்த பொண்ணை கீழே விழாம பிடிச்சி ஹீரோயினை கூப்பிடுறான். உன்னை ஹீரோயின் கண்ணை திறந்து
வந்து பார்த்துட்டு போய் அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹீரோயின் கோவமா உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படி சாக போற, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணு அப்பா அம்மான்னு சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் நான் ஒரு டிராமா ரைட்டர், என்னுடைய ஸ்டோரியை எழுதி ஒரு டேரக்டர் கிட்ட கொடுத்தேன், அவர் என்னுடைய ஸ்டோரியை அவருடைய ஸ்டோரின்னு போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாரு, அதை போய் நான் கேட்டதுக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் சமாதானப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே ஆக்டரும் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்குறான். நான் ஆக்டரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அடுத்தது கீழே வராங்க. அப்போ சூசைட் பண்ணு ஆக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல உடனே ஆக்டர் ஒன்றும் சொல்லாம அமைதியா போயிட்டான். அடுத்தது ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அதை கேட்டு ஹீரோயின் இதே மாதிரி இனிமேல் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு பயந்து போய் நீ அந்த பொண்ணோடைய உயிரை காப்பாத்திட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல ஆக்டர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஆக்டர் ரொம்பவே நல்லவங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஹீரோவுக்கு அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்குது. உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய வீட்டுக்கு போறா. அப்போ ஸ்டெப் பிரதர் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவமா இங்க ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே ஸ்டெப் பிரதர் இதை அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுக்க அதை வாங்கி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதுல பணம் இருக்குது. அதை பார்த்தது இது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஸ்டெப் பிரதர் வந்துகிட்டு உங்ககிட்ட இருந்து அப்பா எடுத்த பணத்தை அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு வாங்கி தந்தாங்க அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் கோவமா வீட்டுக்கு போறாங்க. அதை பார்த்துட்டு இந்த தம்பிக்காரனும் பின்னாடியே போறான். அப்போ ஹீரோயின் கதவை க்ளோஸ் பண்ணும்போது தம்பிக்காரனுடைய கையில வந்து லைட்டா அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஏன் இப்படி கையை உள்ள விட்ட அப்படின்னு தடவி விட்டுறாங்க. அந்த டைம்ல அந்த தம்பிக்காரன் கையில நிறைய காயமா வேற இருக்குது. அதை பார்த்துட்டு கோவமா அவளுடைய அம்மா கிட்ட கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு லேடி இருக்கிறாங்க. அவன் அந்த லேடியோடைய கசின் போல. அவங்க கிட்ட தான் ஹீரோயினுடைய அம்மாவை பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் தம்பிக்காரன் கூட வந்து அந்த பேஷண்ட்டை பாக்குறா. அப்போ அந்த பேஷண்ட் மேல பிளாக் ஷேடோ தெரியுது. ஆனா அதை கண்டுக்காம அவளுடைய அம்மா கிட்ட ஏன் உனக்கு இப்படி அடிபட்டு இருக்குது அப்படின்னு கோவமா கேட்கும்போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில போறாங்க. உடனே ஹீரோயின் அம்மாவுடைய சட்டையை பிடிக்கிறாங்க. அப்ப அம்மாவுடைய கழுத்துலயும் காயமா இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கோவமா இந்த மோசமான ஹஸ்பண்ட் கூடவா 2 பேரும் வாழ போறீங்க அப்படின்னு கேட்டு திட்ட ஒன்னு தம்பிக்காரன் அம்மாவை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. கோவமா வெளியில வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஸ்டெப் ஃபாதர் மேல கம்ப்ளைண்ட் பண்றா. அந்த டைம்ல அந்த பேஷண்ட் இருக்கார் இல்லையா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து போட்டோவை போட்டு உடைச்சு நீ இன்னுமா சாகாம இருக்கிற அப்படின்னு கோவமா கேட்கிறான். அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா அதை கண்டுக்காம நம்ம ஹீரோயின் வந்து கோவமா போறாங்க. இந்த பக்கம் ஃப்ரீசர் லேடியோடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு பார்ல வந்து ஒர்க் பண்றான். அதே பாருக்கு இன்சூரன்ஸ்காரன் வந்து இருக்கிறான். அப்ப அந்த பார்ல ஒர்க் பண்ற லேடி கிட்ட அவன் பேசிட்டு இருக்கேன். அப்ப இன்சூரன்ஸ்காரன் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னவனை சீக்கிரமா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அதுமே அதை கேட்ட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே கவலையா அங்க இருந்து போயிடும். அப்ப இன்சூரன்ஸ்காரன் நம்ம ஹீரோயினை பத்தி சொல்ல அதை கேட்ட பார் லேடி உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது போலே அப்படின்னு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு நான் என்னுடைய விஐபி கஸ்டமருக்கு ஹாலோவின் பார்ட்டி வைக்க போறேன், நீயும் வந்துரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னதுமே அதை கேட்ட பார் லேடி சந்தோஷமா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த பார் லேடியோடைய பொண்ணு மெசேஜ் பண்றாங்க எனக்கு பர்த்டே வருது, அதுக்கு நீங்க எனக்கு வீடியோ கேம் வாங்கி தரணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதை இன்சூரன்ஸ்காரன் கிட்ட பார் லேடி காமிச்சு சொல்றாங்க. இப்படி இருக்க இந்த பக்கம் முஜின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டை வச்சு அந்த பார் ஓனரை சீனியர் ஆஃபீஸர் தேடி போறாங்க. அப்போ இன்சூரன்ஸ்காரன் இருக்கிற அந்த பார்க்கு வராங்க. அதை பார்த்த பார் லேடி என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுமே சீனியர் ஆஃபீஸர் இருந்துகிட்டு பார் ஓனருடைய நேமை சொல்லி எங்க அவரு அப்படின்னு கேட்டதுமே உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க ஓனர் ஒரு பிசினஸ் விஷயமா ஜப்பான் வந்து போயிருக்காங்க அப்படின்னதுமே அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் கிளம்புறாங்க. அப்போ அந்த ஃப்ரீசர் லேடியோட பாய் ஃப்ரெண்ட் வர்றதை பார்த்துட்டு அவங்க கிட்ட இந்த வாட்ச் போட்டவன பாத்துருக்கியா அப்படின்னு கேட்டதுமே உடனே பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டான். இது இப்படி இருக்கு. இந்த சே நம்ம ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரனுடைய கம்பெனிக்கு போறா. அங்க ஹாலோவின் பார்ட்டின்னு போஸ்டர் ஒட்டி இருக்குது. அதை பார்த்த ஹீரோயின் இவன் என்ன இவனுடைய கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு சொன்னா ஆனா இங்க இவன் ஹாலோவின் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறானா, இதுக்கு மட்டும் இவனுக்கு எப்படி காசு வருமா அப்படின்னு திட்டிட்டு இருக்க. அப்ப இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயின் கிட்ட வந்து நீ கமிஷனர் மேல ஷேடோ இல்லைன்னு தானே சொன்னேன், ஆனா அவர் 2 நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னதுமே அதை கேட்ட ஹீரோயின் மறந்து போயிட்டாங்க. கண்டிப்பா நான் பார்க்கும்போது ஷேடோ இல்ல, அதுக்கப்புறம் வேணா வந்திருக்கும் போல அப்படின்னதுமே இனிமேலாவது ஒழுங்கா செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோவின் பார்ட்டி அட்டன் பண்ண இன்வைட் பண்றான். அதை கேட்ட ஹீரோயின் நானும் வரமாட்டேன் அப்படின்னதுமே உன்னை நான் ஃபன் பண்ண கூப்பிடல சரியா, அங்க வந்து யார் மேலலாம் ஷேடோ இருக்குதோ அதெல்லாம் பார்த்து ஒழுங்கா என்கிட்ட சொல்ற அப்படின்னதுமே நம்ம ஹீரோயினும் கோவமா சரி அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் நீ மட்டும் வரலனா உன்னுடைய வேலையே போயிடும் சரியா அப்படின்னு திட்ட. அதை கேட்டு ஹீரோயின் கோவமா பப்பட் சிஇஓவுக்கு பேச்ச பாரு அப்படின்னு திட்டிட்டு போக இதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் கோவமா நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் கத்த. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண ஆக்டர் கிட்ட ஃபேன்ஸ் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ கோவமா இந்த பொண்ணுங்க ஏன் தான் இவன் பின்னாடி இப்படி சுத்துறாங்களோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஆக்டரை பார்த்துட்டு இவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னுமே கோவமா அவன் ஹேண்ட்ஸமாவா இருக்கிறான் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போக அப்போ ஹீரோயின் இந்த மாதிரி
மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஆக்டரை கொலை பண்ண மாட்டாங்க, ஏதாவது பிரைவேட் பிளேஸ்ல தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆக்டர் கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ்காரன் நடத்துற ஹாலோவின் பார்ட்டிக்கு வருவான் அப்படின்னு அந்த இன்விடேஷனை காமிக்க, அதை பார்த்துட்டு ஹீரோ இது யாருன்னு கார்டை காமிச்சு கேட்குறான். இதுதான் கிரிம் ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ கோவமா கிரிம் ரீப்பர் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்பவே அழகா இருப்பாங்க அப்படின்னு திட்ட, அதை கேட்ட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு நம்ம அந்த பார்ட்டிக்கு போக ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்புக்கு போறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ தான் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு 2 பேரும் வெளியில போறாங்க. அப்போ ஹீரோயின் நீனும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு கொடுக்க, அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கோவமா இந்த மாதிரி ஏன் தான் இந்த மனுஷங்க பண்றாங்களோ அப்படின்னு திட்டிக்கிட்டே போறான். இதை கிரிமினலும் கார்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டை காமிச்சா வேற நாட்டுக்கு போறதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அழகா ரெடி ஆகி பார்ட்டிக்குள்ள போறாங்க. அங்க எல்லா விஐபியும் மாஸ்க் போட்டு முகத்தை கவர் பண்ணி இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் இப்படி மூஞ்ச கவர் பண்ணா நான் எப்படி அந்த ஷேடோ இருக்கிற ஃபேஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினை பார்த்து நீ ரொம்பவே சூப்பரா இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஹீரோயின் நான் இதை $20 வாங்கினேன் அப்படின்னதுமே, அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் நான் இதை $2000 கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னதுமே இவங்க 2 பேர்த்தையும் பார் லேடியும் பார்த்துட்டு லவ் கப்பலா இருக்கிறீங்க, சேர்ந்து நில்லுங்க நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம இன்சூரன்ஸ்காரன் மேல கையை போட்டு போஸ் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து கையை எடுத்து விட்டுறான். உடனே ஹீரோயின் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க. இதை பார்த்த ஹீரோயினும் சரி பார் லேடியும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ இன்சூரன்ஸ்காரனை மறைச்சு பார்த்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அதை பார்த்த இன்சூரன்ஸ்காரனுக்கு கோவம் வருது, வேணா ஓவர் சீன் போடுறானேன்ற மாதிரி. ஆனா பார்ட்டியில் உள்ள எல்லா லேடிஸும் நம்ம ஹீரோவை பார்த்து ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்கன்னு வேற சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. அப்போ ஹீரோ பீனட் பட்டர் எடுத்து வச்சுட்டு இதை எப்படி சாப்பிடணுன்ற மாதிரி கேட்கறான். உடனே ஹீரோயின் அதை ஸ்பூன்ல எடுத்து ஹீரோடைய வாயில வைக்க, அதை ஹீரோ சாப்பிட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் ஃபன் பண்ண வரல சரியா, ஒழுங்கா போய் யார் மேலெல்லாம் ஷேடோ தெரியுதோ அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ இன்சூரன்ஸ்காரன் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். ஸோ ஹீரோ ஹேண்ட்ஸமா வேற இருக்கான் இல்லையா, ஆனா நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேனோ, ஆமா இவனை யார் இந்த பார்ட்டிக்கெல்லாம் இன்வைட் பண்ணது அப்படின்னு தனியா புலம்பிட்டு போக, ஏன்னா இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினை லவ் பண்றான் போல, அதனால தான் ஹீரோ கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே பொறாமையாகுது. அப்போ இன்சூரன்ஸ்காரனுடைய கசின் அவனுடைய ஃப்ரெண்டு கூட வந்து பயமுறுத்துறான். அதை பார்த்து இன்சூரன்ஸ்காரன் பயந்து டேய் நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறேன்டா, இதுல நீ வேற ஏன்டா என்னுடைய உயிரை வாங்குற, போய் என்ஜாய் பண்ணுங்கடா போங்கடா அப்படின்னும் போது அதை கேட்ட 2 பேரும் போறாங்க. அப்போ ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரன் கிட்ட வந்து பேசுறாங்க. உடனே இன்சூரன்ஸ்காரன் கோவமா நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்த வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி கோவமா உள்ள போக போறான். ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பார்ட்டியை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோவை இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து போனை வந்து ஆட்டையை போட்டுட்டு போக, இதை வந்து நம்ம ஹீரோ கவனிக்காம இருக்கிறான். அது போக அவன் வந்து மாஸ்க் போட்டதுனால ஹீரோவும் ஃபேஸை பார்க்கல. உடனே சாரியும் கேட்டுட்டு போக, இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்டுக்கு போக கார்ல போறாங்க. அப்போ ஹீரோக்கு கால் பண்ணி குட் பை சொல்லலான்னு கால் பண்றான். அப்போ அந்த கிரிமினல் தான் போன் எடுக்கிறான். அப்படின்னா ஹீரோடைய போனை எடுத்தவன் இந்த கிரிமினல் தான் போல. உடனே கிரிமினல் போன் அட்டன் பண்ணி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என் கண்ணு முன்னாடி இருக்கிறான், அவனை நீ காப்பாற்றணும்னு நினைச்சா இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்க, இதை கேட்ட இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வர சாக்காகிறா. அதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணது ஒரு குற்றமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரனை காமிச்சா, அவன் கசின் கிட்ட நீ சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல, சிகரெட்லாம் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக, அதை கேட்டுட்டு ஒருத்தன் கசின் கிட்ட இதை ட்ரை பண்ணு மச்சி அப்படின்னு இன்னொரு ட்ரக்ஸை காமிக்கிறான். இந்த பக்கம் ஆக்டரை காமிச்சா அதே பார்ட்டிக்கு வந்து பார் லேடியை பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் ஆக்டரை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரன் ஆக்டர் கிட்ட எந்த ப்ராப்ளமும் பண்ணாம இருன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஆக்டர் வந்து சிரிக்கிறான். ஏன்னா ஒரு நாள் பார் லேடி கிட்ட ஆக்டர் வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான் போல. அப்போ இன்சூரன்ஸ்காரன் தான் வந்து தடுத்து இருந்திருப்பான். அதனால அதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி பயந்து அப்படி சொல்லிட்டு போறான். உடனே இன்சூரன்ஸ்காரன் பார் லேடி கிட்ட அவன் அன்னைக்கு பண்ணதுக்கு நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பார் லேடி பரவாயில்ல இந்த கேக் நல்லா இருக்குதுல்ல, இதை நான் என்னுடைய பொண்ணுக்கு எடுத்துட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்டதுமே இவனும் சிரிச்சுக்கிட்டு நீ பார்ட்டி முடிஞ்சிட்டு போகும்போது இதை எடுத்துட்டு போ, எவ்வளவு நாளும் எடுத்துக்கோ, அது கூட உன்னுடைய டாக்டருக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேம் மிஷின் என்னுடைய ரூம்ல இருக்குது, அதையும் எடுத்துட்டு போய் கிஃப்ட் பண்ண சரியா அப்படின்னு. அதுமே பார் லேடி வந்து செம சந்தோஷமாயிட்டாங்க. டிஜே கிட்ட போய் லவ் சாங் போட சொல்றா. அப்படி போட சொல்லிட்டு ஹீரோயினையும் இன்சூரன்ஸ்காரன் 2 பேர்த்தையும் லவ் கப்புலா டான்ஸ் ஆட சொல்றா. அது கேட்ட ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரன் கூட ஹாப்பியா டான்ஸ் ஆட, இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, இதுங்கெல்லாம் லவ் கப்புலா அப்படின்னு கடுப்பாகிறான். அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை பார்க்க அந்த பார்ட்டிக்கு வந்து ஹீரோ கிட்ட நான் ஹை ஸ்டடிக்கு அப்ராட் போக போறேன், அதனால உங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. அதை ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்கறான். அப்போ மெயினை யாரோ கட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வர செம டென்ஷன்ல இருக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்து யாரோ நம்ம ஹீரோயினை அடிச்சுட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ விசுவல்ஸ் எல்லாம் தெரியுது. அதை பார்த்த ஹீரோயின் கரண்ட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. உடனே கரண்ட் வந்த உடனே அது யாருன்ற மாதிரி தேடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்புறா இல்லையா, அப்போ கிரிமினல் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிரிமினலை ஒரு கத்தி வச்சு குத்திட்டு எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு போறா. உடனே நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்க. அந்த டைம்ல கிரிமினல் வந்து வலி தாங்க முடியாம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போக,
அதை பார்த்த ஹீரோ இவன் தான் அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் கொலை பண்ண வந்தவனா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபாலோ பண்ணி போகிறான். இந்த சைடு அவன் என்ன பண்ணுறான்னா காரில் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்க போகிறான். அப்போ ஹீரோ டெலிபோர்ட் மூலமாக கிரிமினலோடைய கார் முன்னாடி வந்து அவனுடைய காரை ஸ்டாப் பண்ண பார்க்குறான். ஆனால் கிரிமினல் செம ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டேன். ஸோ நம்ம ஹீரோவுக்கும் வந்து கார் கண்ணாடியை உடைச்சிட்டான். உடனே கிரிமினல் பிரேக் போட்டுட ஹீரோவும் கீழே விழுந்துட்டான். அதை கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு காரை திருப்பி ஹீரோவை காப்பாற்ற போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிரிமினல் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ கிரிமினல் என்ன பண்ணிடுறான்னா நம்ம ஹீரோவை கத்தியை வச்சு குத்தி பிரிட்ஜில் இருந்து தள்ளி விட்டுறான். அப்படியே ஹீரோ தண்ணியில் விழ இதை பார்த்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோட நேமை சொல்லி கத்த உடனே கிரிமினல் வந்து கேர்ள் ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு போயிடுறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்துட்டு இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கவலைப்படுவா அப்படின்னு பிளாக் என்ன பண்ணுறான்னா ஹீரோடைய பாடியிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறான். ஆனால் வெளியில் வரவே முடியல. அதை பார்த்துட்டு எனக்கு என்னாச்சு, என்னால் ஏன் பாடியை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்னு சாக்காக அதோட இந்த பார்ட்டு முடியுது. ஸோ பயங்கரமாக இருந்துச்சுல. ஸோ போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த பார்ட்டி நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.